நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி விஜய் இவங்க 2 பேரோட கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருதுங்க. அப்படி நடந்து முடிஞ்சாலும் இதில் சின்ன ஒரு ட்விஸ்ட் வந்துடுதுங்க. அப்படி என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து சந்தோஷமாக தான் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பகுட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் ஆனந்தம்னா ஆனந்தம், அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் தான், அம்மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே சுச்சுவேஷனில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய்க்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இப்போ உடன்பாடே இல்லைங்க. மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, ஆனால் வெளிப்படையாக அந்த சந்தோஷத்தை காட்டிக்க முடியாது. ஏன்னா நம்ம தலைவி ரஞ்சிதா ஒரு பக்கம் செம்ம காண்டில் இருக்கா. ஐயோ என் வாழ்க்கை போயிருச்சே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் ஏதை பண்ணுவேன், எனக்கு யார் வாழ்க்கை தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டு உக்காந்து இருக்கா. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடக்க போகுது, அடுத்து ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பின்னு போயின்னு இருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளித்து போனால் தான்டா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை தொட முடியும். நம்ம ரஞ்சிதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையன் யாரான ஒருத்தர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. இந்த சூழலில் தான் இன்னொரு பேச்சு அடிபடுதுங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம அரவிந்த் கிட்ட ரஞ்சிதமும் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கும், வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது அவ்வளோவா டேய் கம்முன்னு உடனே மல்லி இருந்துன்னு ஒரு முறைக்கிறாங்க. கம்மு நீ கிளம்பிடுறாடே, அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமேக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. அதிலே புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ நானா இதுதான் விஷயமா, அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அவங்க அந்த இடத்துல இருந்து விலகிடுறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எவ்வளவோ எடுத்து உரைக்கிறாரு. ஆனால் என்னதான் அவர் எடுத்து சொன்னாலும் யாருமே கேட்குற மாதிரி தெரியலைங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு கல்யாணத்தை முடிச்ச கையோட வீட்டுக்கு விளக்கு ஏற்றணும் போகணும் சொல்லிட்டு எல்லாம் விளக்கு ஏற்றணும் போகிறோம். ஒரு பக்கம் பாபு முறைச்சனே பின்னாடியே வந்துன்னு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம அரவிந்தனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரஞ்சிதா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே வந்துன்னு இருக்காங்க. இன்னும் குடும்பத்தில் நிறைய கும்மி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை வந்துன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது படுத்த போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதாங்க மெயின் காட்சியாக போக போகுது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏது இதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் தானுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றது எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். அது போல தான் இந்த தருணம் நடந்துன்னு இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆண்டவனோட ஆர்டர் பண்ணி தான் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் பஞ்சு ஒன்று விட்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் எவ்வளோ நல்லா பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருப்பான். பொறுத்தது போதும் பொங்கி எழுறா டே அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துட்டார் ஒரு பக்கம் நம்ம பாபு. சரி என் தங்கச்சியை கட்டினாட்டிங்க மாப்பிள்ள, இதுக்கு மேலே உங்களுக்கு நான் என்னென்ன சீர் பண்ணோம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாண்டடாக கேட்குறாரு. என்னடா இது அதிசயம், உலக அதிசயத்தில் ஒரு அதிசயமாக இருக்குது, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் இருக்குது ஒரு பக்கம். என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு விதமான ஒரு போட்டியில் பொறாமையில் போயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே செகண்டில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, அவங்க ஒரு போதம் அப்படியே டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு வெளியே போச்சு இல்லை, அதுதாங்க மிகப்பெரிய ஒரு ராட்சச போதம். அந்த போதத்தை என்னைக்கு புழக்க போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல. மாரியம்மனுக்கு கட்டலாமா காளியம்மாள் கட்டலாமா, நீங்களே சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகேன்.